அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராணுவ மரியாதையுடன் சீனாவில் வரவேற்கப்பட்ட ஜனாதிபதி அனுர. கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியின் தந்தை வெளியிட்ட பரபரப்பு தகவல்கள். வெள்ளத்தில் மூழ்கிய முக்கிய வீதி, போக்குவரத்து பாரிய பாதிப்பு. லஞ்சம் பெற்ற 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட நிலை. தாய் தலையில் துப்பாக்கி, யுவதியை கடத்தி சென்ற சந்தேக நபர்களுக்கு நேர்ந்த கதி. விவசாயிகளுக்கு வெளியான அறிவிப்பு, இந்த மாத இறுதியில் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். இலங்கையில் திடீரென அதிகரித்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை. அம்பாறையில் மர்ம பொருளுடன் கைதான சந்தேக நபர் தொடரும் விசாரணை. இலங்கையில் அரிசி தட்டுப்பாட்டால் திண்டாடும் மக்கள். தொடர்வன விரிவான செய்திகள். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சீன நேரப்படி காலை 10:25 மணியளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியாடோன் வரவேற்றதோடு சீன இராணுவத்தின் முழு இராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயணித்த பாதையின் இருமருங்கும் 2 நாடுகளின் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது தொழில்நுட்பம் மற்றும் விவசாய மேம்பாடு, வறுமை ஒழிப்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட பல கள பயணங்களிலும் பல உயர்மட்ட வணிக கூட்டங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளார். கண்டி அம்பரப்புல பகுதியில் கடந்த 11ஆம் தேதி கடத்தப்பட்ட பாடசாலை மாணவியையும் அவரை கடத்திய சந்தேக நபரையும் அம்பாறை போலீஸ் அதிகாரிகள் தவளுக்கள போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட மாணவியும் இன்றைய தினம் கம்பளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுமியின் தந்தை போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்ததோடு ஊடகங்களிடம் பேசுகையில் தனது மகளுக்கும் சந்தேக நபருக்கும் இடையே காதல் உறவு இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகளை கடத்திய சந்தேக நபர் தனது மருமகன் என்றும், ஆனால் ஏனைய இருவரை பற்றி தனக்கு தெரியாது என்று, இது பணம் பறிக்கும் நோக்கத்துக்காக மட்டுமே செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்லும் வீதியின் ஒரு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புலஸ்திபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுங்கவில சோமாவதிய வீதியானது சோமாவதி ரஜமகா விகாரைக்கு அண்மித்த திக்கல பிரதேசத்திலிருந்து ஆரம்பித்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீரில் மூழ்கியுள்ளது. நேற்று முதல் பெய்து வரும் கடும் மழையினால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பாதையில் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. சோமாவதி ரஜமகா விகாரைக்கு சென்ற நபர்களை வெளிக்கந்த திசையில் இருந்து அவர்கள் வந்த பேருந்துகளில் திருப்பி அனுப்புவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாத்தறை மிதிகம போலீஸ் நிலையத்தின் 2 கான்ஸ்டபிள்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பிலே 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை தெரண்யக்கல பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் அத்துமீறி புகுந்து தாயின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றுள்ளதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை, டெக்கியோவிட்ட மற்றும் கதன்கம ஆகிய பகுதிகளில் வசிக்கும் 17 மற்றும் 19 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். கடத்தி செல்லப்பட்ட யுவதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவருடன் நீண்ட காலமாக காதல் உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அறிந்து கொண்ட தாயார் யுவதியை சில நாட்களுக்கு முன்னர் உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார். பின்னர் இந்த யுவதி கடந்த 12ஆம் தேதி தனது தாயாரின் வீட்டுக்கு மீண்டும் சென்றிருந்த போது சந்தேக நபர்கள் இருவரும் யுவதியின் வீட்டுக்குள் அத்துமீறி புகுந்து
தாயின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி யுவதியை கடத்தி சென்றுள்ளனர். இதனையடுத்து கடத்தி செல்லப்பட்ட யுவதியின் தாயார் இதுகுறித்து தெரணியகல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு இந்த மாத இறுதியில் வழங்கப்படும் என்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. பயிர் சேத மதிப்பீடுகளில் சுமார் 95% தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராஜி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற பகுதிகளில் பயிர் சேத மதிப்பீடுகள் தற்போது இறுதி கட்டத்தில் உள்ளன. கமநல சேவை நிலையங்களில் இருந்து இறுதி பரிந்துரைக்கப்பட்ட இழப்பீட்டு ஆவணங்கள் கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட நிதி விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை, விவசாய அபிவிருத்தி திணைக்களம், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த நவம்பரில் இருந்து தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாடளாவிய ரீதியில் விவசாயிகளின் நெல் உட்பட பிற தானிய பயிர்ச்செய்கை அழிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மை காலமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 2045 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதில் பெரும்பாலானவர்கள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2024 ஆண்டில் மாத்திரம் 49,877 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். மேலும் 24 உயிரிழப்புகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சம்மாந்துறை பகுதியில் உள்ள வீட்டில் மறைத்து வைத்து கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு கைதான சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை, சம்மாந்துறை, மெல்வத்தை, திருவள்ளுவர்புரம் பகுதியில் விற்பனை செய்வதற்காக அதிகளவான கசிப்பு கலன்களுடன் நேற்றைய தினம் 45 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். 15,000 மில்லி கசிப்பினை சம்மாந்துறை ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியிருந்தனர். கைதான சந்தேக நபர் நீண்ட காலமாக கசிப்பு விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக சம்மாந்துறை ஊழல் தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்வதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இவ்வாறான நிலையில் அரிசியின் விலை அதிகரித்துள்ளதாகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் சில குற்றச்சாட்டுகள் உண்மை என அரசு தரப்பு ஒத்துக்கொண்டுள்ளது. குறித்த விடயத்தை கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் இது குறித்து எதிர்க்கட்சியினரே குற்றம் சாட்டுவது நியாயமில்லை. அதேவேளை இந்த அரசு அல்ல வேறு அரசு ஆட்சியில் இருந்தாலும் இந்த பிரச்சினை ஏற்படும். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக தற்போதைய அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொடர்ச்சியாக நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை விரைவில் நிவர்த்தி செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மலையகத்தில் மக்கள் போராட்டங்களை ஆரம்பித்துள்ளனர். அரசாங்கம் நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசியை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளமையினால் தாம் அரிசி விற்பனையை தவிர்த்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் கூறுகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.